அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத் தலைவிகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை ரூபாய் 3000 மற்றும் கோடைகால சிறப்பு தொகையாக கூடுதலாக ரூபாய் 2000 என மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்தை மேலும் பரவலாக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. தற்போது விடுபட்டுள்ள தகுதியுள்ள பெண்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை அறிவித்துள்ளார். அதன்படி சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும். இந்த தொகை குடும்பத் தலைவின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது ரூபாய் 8000 நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இது அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு ரூபாய் 12,000 உயர்த்தப்படும். தைப்பொங்கலை ஒட்டி பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டில் 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும். நகரப்பகுதிகளில் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துள்ளார். ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். தற்போது இருக்கும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டம் மூலம் அரசு சார்பில் இடம் வாங்கி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித் தொகை ரூபாய் 1200 இருந்து ரூபாய் 2000 உயர்த்தப்படும். மாணவர்களின் வங்கி கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அத்தொகையை அரசே ஏற்கும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12,000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி வணக்கம்.